ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம வரலட்சுமி பூஜை 2026 அம்மனை அழைக்கும் முறை, நேரம், பூஜை செய்யும் முறை, நேரம், புனர் பூஜை செய்யும் முறை, நேரம் இதை பற்றிலாம் தெளிவாக பார்க்க போகிறோம். அது மட்டும் கிடையாது, வரலட்சுமி பூஜை எப்படி செய்வது, அம்மனை வீட்டிற்குள் எப்பொழுது எப்படி அழைப்பது, விரதம் எப்படி இருப்பது, அந்த வரலட்சுமி பூஜைக்கு உண்டான அனைத்து வழிபாட்டு முறைகளையும் தெளிவாக பார்க்கலாம். அந்த புனர் பூஜை செய்யக்கூடிய அந்த நேரம் நாளை பற்றியும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த அற்புதமான வரலட்சுமி நோன்பு பெண்கள் எதுக்காக இருக்கிறாங்க அப்படின்னா, நமது குடும்பம் செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழவும், தனது கணவன் ஆரோக்கியத்துடனும் நலத்துடனும் செல்வ செழிப்புடனும் வாழ்வதற்கும் பெண்கள் இந்த வரலட்சுமி நோன்பை கடைபிடிப்பாங்க. அதே போல பெண்களுக்கு திருமணம் விரைவில் நடப்பதற்கும், தீர்க்க சுமங்கலி யோகம் பெறுவதற்கும் நிறைய பெண்கள் இந்த விரதம் கடைபிடிப்பாங்க. இது எல்லாவற்றுக்கும் மேலாக, யார் ஒருவர் வரலட்சுமி நோன்பு வருடம் தோறும் இருந்து பூஜை மகாலட்சுமி பூஜை செஞ்சு வழிபட்டு வர்றாங்களோ, அவங்க குடும்பம் மேலும் மேலும் ஒரு வருடமும் முன்னேற்றத்தை மட்டும்தான் காணும். ஏன்னா இது நிறைய பேர் அனுபவத்துல சொல்லியிருக்கின்றாங்க. நான் வரலட்சுமி நோன்புலாம் முதல்ல இருக்க மாட்டேன், இப்ப 3 வருஷமா இருக்கிறேன். முதல் வருஷம் ஒரு 2 பேர் 3 பேருக்கு தான் எனது கையால அந்த தாம்பூலம் கொடுத்து நம்ம அந்த வசதிக்கு ஏற்ப இருந்தோம். இப்போ நான் 50 பேருக்கு அந்த அன்னதானம் கொடுத்து ஒரு 15 20 பேருக்கு தாம்பூலம் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு அந்த மகாலட்சுமி தாய் என்னைய வச்சிருக்காங்க அப்படின்ற அளவுக்கு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த அளவுக்கு உங்க குடும்பம் செல்வ செழிப்புடனும் 16 பேரும் பெற்று அஷ்டலட்சுமிகளின் ஆசியோடு வாழணும் அப்படின்னா, நீங்க இந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கண்டிப்பா மகாலட்சுமியை பூஜை செஞ்சு வழிபடலாம். வரலட்சுமி பூஜை அப்படின்னாலே மிக பெருசா நம்ம செய்யணும், அதுக்கு செலவு பண்ண முடியாது அப்படிலாம் நினைக்காதீங்க. எளிமையா வரலட்சுமி போட்டோ மட்டும் இருந்தாலே போதும். உங்க வீட்டில் நீங்க தாராளமா அந்த வரலட்சுமி நோன்பு இருக்கலாம். அதெல்லாம் எப்படி என்னன்றதை வாங்க பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு அனுப்புங்க. மறக்காம லைக் போட்டுருங்க. மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகாலட்சுமி தாய் பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி, தானியலட்சுமி, தைரியலட்சுமி, ஜெயலட்சுமி, வீரலட்சுமி, சந்தானலட்சுமி, கஜலட்சுமி, வித்யாலட்சுமி என அஷ்டலட்சுமிகளாக அவதரித்துள்ளார். 8 வகை செல்வங்களையும் 16 பேற்றினையும் வாரி வழங்குபவள் இந்த மகாலட்சுமி. திருமாலின் திருமார்பில் குடியிருப்பவள். பெண்களுக்கே உரித்தான கருணை உள்ளமும் அன்பும் அழகும் கொண்டவள். செல்வத்திற்கு அதிபதியும் அவளே. இந்த மகாலட்சுமியை நம்ம வருடம் தோறும் வரக்கூடிய வரலட்சுமி விரதத்தன்று விரதம் இருந்து நம்ம மகாலட்சுமி பூஜை செய்து வழிபடுவதன் மூலம் பல நன்மைகளை நீங்க வாழ்க்கையில பெற முடியும். அதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். முதல்ல இந்த வரலட்சுமி நோன்பு இந்த வருடம் எப்பொழுது வருது அப்படின்றத பார்க்கலாம். சிலர் 21ஆம் தேதியா, சிலர் 28ஆம் தேதியா அப்படின்ற ஒரு குழப்பத்துல இருக்கிறீங்க. எப்பொழுதுமே ஆடி மாத வளர்பிறை பௌர்ணமிக்கு முன்பு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி விரதமாக நம்ம கடைபிடிப்போம். அந்த வகையில இந்த வருடம் ஆகஸ்ட் 21ஆம் தேதி வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் வரலட்சுமி நோன்பு நம்மலாம் இருக்கணும். இப்போ அம்மனை வீட்டிற்குள் அழைக்கும் நாள் நேரத்தை பத்தி பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை நீங்க பூஜை செய்றீங்க, ஒரு நாளுக்கு முன்பாகவே அம்மனை அழைக்கக்கூடிய பழக்கம் இருப்பவர்கள் 20/8/26 வியாழக்கிழமை காலையில 10:40 இருந்து 11:40 வரைக்கும் அம்மனை வீட்டிற்குள் அழைக்கலாம். அல்லது அந்த வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 6 மணிக்கு மேல நீங்க எப்பொழுது வேண்டுமானாலும் அம்மனை வீட்டுக்குள்ள நம்ம அழைத்து பூஜை செய்யலாம். சிலர் பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையே பூஜை செஞ்சு அன்னைக்கே அம்மனை அழைக்கக்கூடிய முறை வச்சிருப்பாங்க. அவர்களுக்கு உண்டான நேரம் பார்த்தீங்கன்னா, 21/8/26 வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு காலையில 6 to 7:20க்குள்ள அம்மனை நீங்க வீட்டுக்குள்ள அழைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் இந்த டயத்துல நீங்க பூஜை செய்யலாம். இந்த வரலட்சுமி பூஜை செய்யக்கூடிய நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, 21/8/26 வெள்ளிக்கிழமை காலையில 6 to 7:20க்குள்ள நீங்க பூஜை செய்யலாம். அதாவது வியாழக்கிழமை நீங்க அம்மனை அழைச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, இந்த டைம் 6 to 7:20 கூட நீங்க பூஜை செய்யலாம். வேலைக்கு போறவங்களுக்குலாம் ரொம்பவே வசதியா இருக்கும் இந்த நேரம். அடுத்ததாக 9 to 10:20க்குள்ள நீங்க பூஜை செய்யலாம். நெக்ஸ்ட் அதையும் தவற விடுபவர்கள் 12:02 இருந்து 12:50 வரைக்கும் ஒரு நேரம் இருக்கு. அதை யூஸ் பண்ணிக்கிறங்க. நாங்க மாலை நேரத்துல தான் பூஜை செய்வோம் அப்படின்றவங்க மாலை 6 மணிக்கு மேல நீங்க தாராளமா பூஜை செய்யலாம்.
இதுல எக்காரணம் கொண்டும் நீங்க பூஜை செய்யக்கூடாத நேரம், அந்த காலையில 10:30 மணியிலருந்து 12 மணி வரைக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால ராகு காலம் வந்து 10:30 டூ 12 இருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில அந்த நேரத்துல தயவு செஞ்சு வரலட்சுமி பூஜை வந்து செய்யாதீங்க. அதற்காக தான் நம்ம வந்து இத்தனை நேரம் வந்து குடுத்துருக்கோம். இதுல ஒரு நேரத்துல நீங்க பூஜை தாராளமா செய்யலாம். இப்ப புனர் பூஜை செய்வதற்கு நல்ல நேரம். புனர் பூஜை அப்படின்னா சிலருக்கு வந்து தெரியுமா? தெரியாதான்னு தெரியல. அந்த அம்மன் அலங்காரம் செஞ்சு நம்ம கலசமோ அல்லது அம்மன் சிலையோ வச்சு வழிபடுவோம் இல்லையா? பூஜை செஞ்சுட்டு, அத வந்து நீங்க 3ஆம் நாள் தான் அந்த பூஜை செஞ்ச அந்த கலசத்தையோ, அந்த அம்மன் சிலையையோ நம்ம வந்து எடுத்து வைக்க வேண்டும். அந்த நாள் தான் வந்து இந்த புனர் பூஜை செய்யக்கூடிய நாள், நேரம். அதுக்குண்டான நேரத்த வந்து இப்போ வந்து பார்க்கலாம். இந்த புனர் பூஜை செய்ற வரைக்கும் காலை, மாலை நம்ம அம்மனுக்கு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு தீபாராதனை வந்து காண்பிக்க வேண்டும். அதனால தான் இந்த நம்ம 3 நாள் அம்மன வந்து நம்ம வீட்ல வைத்துக் கொள்வது அப்படின்ற ஒரு ஐதீகம். புனர் பூஜை செய்வதற்குண்டான நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து வியாழக்கிழமை 20ஆம் தேதியே அம்மன வீட்டுக்குள்ள அழைச்சிட்டீங்க அப்படின்னா, 22/8/26 சனிக்கிழமை காலை 7:25லிருந்து 9 மணிக்குள்ள அந்த கலசத்த வந்து நீங்க புலர் பூஜை வந்து செய்யலாம். கலசமோ, சிலையோ அத வந்து. அடுத்த நேரம் பார்த்தீங்கன்னா, 10:35லிருந்து 12 மணி வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. அந்த நேரத்தில இத வந்து செய்யலாம். கடைசியாவும் நம்ம வழிபாடு நைவேத்தியம் வச்சு தீபாராதனை காண்பிச்சுட்டு தான் நம்ம அந்த கலசத்தை எல்லாம் பிரிக்கணும். அப்படியே நம்ம வந்து அத டக்குன்னு அந்த டயத்துல வந்து எடுத்துறாதீங்க. நல்லா நெய்வேத்தியம் ஏதாவது பாலாவது வச்சு, வாழைப்பழங்கள் இதெல்லாம் வச்சு, அம்மன வந்து நல்லா வணங்கிட்டு, "எங்க வீட்ல இத்தன நாள் இருந்து எழுந்தருளியதற்கு நன்றிம்மா தாயே! என் வீட்ல என்னன்னைக்கும் 16 பேரும், 8 வகை செல்வங்களும் பொங்கி பெருகணும்னு" சொல்லிட்டு தான் அந்த கலசத்தையோ, அந்த சிலையையோ நம்ம வந்து எடுத்து நீங்க வந்து பிரிச்சு வைக்கலாம். இப்போ அந்த வெள்ளிக்கிழமை காலையில தான் நாங்க அம்மன வீட்டுக்குள்ள அழைச்சோம். நாங்க எப்ப புனர் பூஜை செய்றதுன்னா, நீங்க ஞாயிற்றுக்கிழமை காலையில புனர் பூஜை செய்யலாம். அதற்குண்டான நேரம் பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 7 மணியிலிருந்து 9 வரைக்கும் ஒரு டைம் இருக்கு. அதேபோல 10 மணியிலிருந்து 11:45 வரைக்கும் காலையிலேயே ஒரு டைம் இருக்கு. இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு நேரத்தப்போ நீங்க ஞாயிற்றுக்கிழமை புனர் பூஜை வந்து செய்து கொள்ளலாம். இப்ப இந்த வரலட்சுமி நோன்பு வந்து நம்ம என்ன செய்யணும் ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நீங்க வரலட்சுமி நோன்பு இருக்கிறீங்கன்னா, அம்மன வந்து வீட்டிற்குள் அழைத்து வர வேண்டும். நல்ல ஆரவாரமாக அம்மனை மகிழ்ச்சியோடு நம்ம வீட்டுக்கு அந்த மகாலட்சுமியே வர்றாங்கன்னா, நம்ம அதற்குண்டானபடி ரெடியாகி வீட்டைலாம் முதல் நாளே சுத்தப்படுத்தி, நல்லா சாம்பிராணி போட்டு, பூக்கள் அலங்கரிச்சு, அந்த வீடே வந்து கோவில் மாதிரி இருக்கணும். வாசல்ல நல்லா கோலம் இட்டு, வீடு முழுவதும் மாவிலை தோரணம் கட்டி நீங்க வந்து ரெடி பண்ணி கொள்ளுங்கள். அம்மன வெளியில வாசல்ல வச்சு ஃபோட்டோவாக இருக்கலாம், சிலையாக இருக்கலாம். நீங்க வந்து அந்த அம்மனுக்கு வந்து வெளியில ஒரு பலகையில வச்சு, பூக்களால அலங்காரம் செஞ்சு, மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு, நல்ல வாசனையான மலர்களோ, தீபாராதனையோ, சாம்பிராணியோ போட்டு அம்மன வீட்டிற்குள் நீங்க வந்து அழைச்சு வரணும். "அம்மா மகாலட்சுமி தாயே, என் வீட்டிற்குள் அடியெடுத்து வாங்க" அப்படின்னு சொல்லி மகிழ்ச்சியோடு வீட்டுக்குள் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த லட்சுமிக்குரிய பாடல்களை பாடி, நீங்க வந்து வீட்டுக்குள்ள வந்து அழைத்து வரணும். இதுதான் வந்து முதல் ஸ்டெப்பு வரலட்சுமி நோன்புக்கு. இத வந்து நீங்க வரலட்சுமி நோன்பு செய்ற அன்னைக்கும் செய்யலாம். காலையிலேயே நம்ம டைம் குடுத்தோம் இல்லையா? 6 மணிலேருந்து 7:20க்குள்ள வெள்ளிக்கிழமை. அப்பொழுது அழைச்சு நீங்க 10 மணிக்கு மேல பூஜை வந்து செய்யலாம். அதாவது நம்ம சொன்ன டயத்துல ஏதாவது ஒரு டயத்துல பூஜை செய்யலாம். அப்படி இல்லைன்னா வியாழக்கிழமையே டைம் குடுத்துருக்கோம். அப்ப அழைச்சுட்டு அம்மன வீட்ல வச்சுட்டு நம்ம வெள்ளிக்கிழமை வந்து பூஜை செய்யுங்க. இந்த மாதிரி நீங்க இந்த 2 நாட்கள்ல ஒரு நாள்ல அம்மன அழைச்சுட்டு வந்துரணும். அதுதான் முதல் வழிபாட்டு முறை. அடுத்ததாக நம்ம வெள்ளிக்கிழமை காலையில விரதத்த வந்து அனுஷ்டிக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை நம்ம முதல் நாளே நீங்க வீடெல்லாம் சுத்தப்படுத்திருங்க. வெள்ளிக்கிழமை அந்த அம்மனை வந்து கிழக்கு முகமாக, அதாவது கிழக்கு பக்கம் ஹாலோ, ஏதோ பூஜை அறையோ, கிழக்கு பக்கம் ஈசான்ய மூலையில தான் அம்மன வந்து நம்ம பிரதிஷ்டை வந்து செய்யணும். அது வந்து கலசமாக இருக்கலாம். கலசம்னா ஒரு தேங்காய் வந்து செம்புல வந்து தண்ணீரு, பன்னீரு இதெல்லாம் ஊற்றி மஞ்சள் பொடி, எலுமிச்சம்பழம், வேறு ஏலக்காய், கிராம்பு இந்த மாதிரியான பொருட்கள், வாசனை பொருட்கள்லாம் அதில போட்டு, பூக்கள வந்து அதில போட்டுட்டு, நீங்க தேங்காய வச்சு அதில மஞ்சள், அம்மனுக்கு குங்குமம்லாம் வச்சு, முகம் இருந்தா முகம் வச்சு நீங்க வழிபாடு செய்யுங்க. கலச வழிபாட்டுல 2 முறை இருக்கு. ஒண்ணு இந்த மாரி தண்ணீர்ல இந்த பொருட்களை எல்லாம் போட்டு நீங்க வந்து வழிபாடு செய்றது. இன்னொன்னு இந்த கலசத்துல பச்சரிசி, நவதானியம், இந்த காதோலை, கருகமணி, ஏலக்காய், பச்சை கற்பூரம் இதெல்லாம் வந்து அதுல போட்டுட்டு, மலர்கள் போட்டுட்டு, அதுல தேங்காய் வச்சு அம்மன வந்து நம்ம வழிபாடு செய்யணும். மாவிலைலாம் இது பண்ணி, முகம் இருந்தா முகம் வைக்கலாம். அல்லது அந்த தேங்காயிலேயே முகம் மாரி செஞ்சு, நீங்க வந்து நகையெல்லாம் இருந்தா போட்டு, நீங்க அலங்காரம் செஞ்சு, அதையே மகாலட்சுமியா பாவித்து நீங்க பூஜை செய்யலாம்.
இல்லது இந்த மாரி நீங்க சிலை வச்சு அதில பட்டு புடவை கட்டி அப்படியே அம்சமா மகாலட்சுமியே நம்ம வீட்ல வந்து உட்கார்ந்துருக்கிற மாதிரியும் நீங்க அலங்காரம் செய்யலாம். உங்களால எப்படிலாம் மகாலட்சுமி அலங்காரம் செஞ்சு பார்க்கணுமோ, ஏன்னா அம்மனுக்கே மகாலட்சுமிக்கே அலங்காரம் செய்யக்கூடிய பாக்கியம் இந்த நாளன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அழகா அந்த மகாலட்சுமி அலங்காரம் செய்யுங்க. செஞ்சு இந்த மாரி மணையில நீங்க ஒரு பட்டு துணி விரிச்சு அது மேல வந்து அமர வச்சுறணும். கலசம்னாலும் அதில வந்து அமர வச்சுருங்க. வச்சுட்டு நீங்க வந்து பூஜை ஃபர்ஸ்ட்டு வந்து விளக்கேத்திட்டு பிள்ளையார் விநாயகரத்தான் முழு முதற் கடவுளான பிள்ளையார நம்ம வணங்கணும். மஞ்சள்ல விநாயகர புடிச்சு வச்சுறணும். வச்சுட்டு பழங்கள், ஸ்வீட்டு உங்களால என்ன வைக்க முடியுமோ நெய்வேத்தியம் வந்து சர்க்கரை பொங்கல், பாயாசம் இந்த மாதிரி என்ன வேணாலும் செஞ்சு நீங்க வந்து படைச்சு வழிபடலாம். ஃபோட்டோ தான் இருக்கு. நாங்க அதுக்கு தான் பண்ணணும் அப்டின்னா, அந்த மணையில ஃபோட்டோவ வச்சு அதுக்கு அலங்காரம் செஞ்சு மஞ்சள், குங்குமம்லாம் வச்சு, பூக்கள் வச்சு நீங்க ஃபோட்டோவையே இந்த மாரி செய்து நீங்க வழிபடலாம். எல்லாவற்றுக்குமே ஒரே பலன் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ இந்த பூஜையில வந்து மகாலட்சுமி மந்திரம் வந்து நம்ம சொல்றத வந்து நீங்க சொல்லலாம். மகாலட்சுமியின் மூல மந்திரத்த சொல்லி பெண்கள் பக்கத்துல அக்கம் பக்கத்து பெண்களை அழைத்து, உறவினர்களை அழைச்சு, நீங்க தாம்பூலம் குடுக்குறேன்னா, அவங்களுக்கு வயிறார சாப்பாடு போட்டு தாம்பூலம் வந்து குடுத்துருங்க. அதில என்ன உங்களால உங்க இதுக்கு என்ன பண்ண முடியுமோ, ஒரு ஜாக்கெட் பிட்டு, வளையல், மஞ்சள், குங்குமம், வெற்றில, பாக்கு ஏதாவது இந்த மாரி வச்சு மங்கள பொருட்கள் வச்சு, மஞ்ச கயிறு வச்சு நீங்க வந்து அவங்களுக்கு தாம்பூலம் வந்து குடுங்க. சேலை எடுக்க முடியும் அப்டின்னா, சேலை எடுத்து குடுக்கலாம். அது உங்களது இஷ்டம் தான். இந்த மாரி நீங்க அன்னைக்கு வரலட்சுமி பூஜைய வந்து முடிச்சிருங்க. நோன்பு கயிறு கண்டிப்பா வைக்கணும். மஞ்சள் நிறத்தில 9 முடிச்சு போட்டு நோன்பு கயிறு செஞ்சு, நீங்க பெரியவங்களால உங்க பெண்களாக இருந்தால் வலது கையில கட்டிக்கொள்ளலாம். ஆண்களாக இருந்தால் இடது கையில கட்டிக்கொள்ளலாம். கன்னிப் பெண்கள், குழந்தைகள் எல்லாருமே இந்த நோன்பு கயிற்றை தாராளமாக கட்டிக்கொள்ளலாம். பூஜையின் போது மகாலட்சுமி ஸ்தோத்திரம் அல்லது அந்த கனகதாரா ஸ்தோத்திரம் இதெல்லாம் வந்து பாடுங்க. இந்த மாரிலாம் பாடி பஜனை செஞ்சு நீங்க இந்த விரதத்தை வந்து செய்யும் பொழுது, அம்மனுக்கு பூஜை செய்யும் பொழுது அது இன்னுமே சிறப்பான பலன் கிடைக்கும். நம்ம வந்து மகாலட்சுமி இந்த ஒரு மந்திரத்த வந்து சொல்றோம். மூல மந்திரம் எதுவுமே தெரியாதுன்னா, இத நீங்க சொல்லி நீங்க வழிபடலாம். ஓம் ஹ்ரீம் ஸ்ரீம் க்ளீம் மகாலட்சுமியை நமக. அந்த மந்திரத்த சொல்லி நீங்க வந்து இந்த வழிபாட்ட வந்து செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் நீங்க பெரியவங்கட்ட ஆசீர்வாதம் வாங்கி, அவங்க கையால நீங்க தாம்பூலம் வந்து வாங்கிக் கொள்ளலாம். இதை செய்வதன் மூலம் உங்க வீட்ல இருக்கக்கூடிய வறுமை நீங்கி சகல ஐஸ்வர்யங்களும் பொங்கி பெருகும். 16 பேரும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். உங்க வீட்ல எல்லாருக்குமே ஒரு வருமானம் வந்து அமையும். வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு நீங்க முன்னேற்றம் அடைந்து வெற்றி மேல் வெற்றியை வந்து குவிக்கலாம். கண்டிப்பா இந்த வரலட்சுமி நோன்பு இருப்பதன் மூலம் தீர்க்க சுமங்கலி யோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் வந்து கண்டிப்பா நடக்கும். இப்போ இந்த புனர் பூஜை செய்வது கண்டிப்பா 3வது நாள் தான் நம்ம வந்து செய்யணும். மனையிலிருந்து அம்பாளை வந்து இறக்கணும் அப்படின்னா, அது 3வது நாள் தான் செய்ய வேண்டும். வியாழக்கிழமையே அம்மனை அணைச்சிட்டிங்கன்னா, நம்ம அந்த சனிக்கிழமை சொன்ன டயத்துல இந்த புனர் பூஜை செய்யுங்க. அல்லது வெள்ளிக்கிழமை தான் அழைச்சிங்க அப்படின்னா, ஞாயித்துக்கிழமை சொல்லியிருக்க டயத்துல இத வந்து செய்யலாம். இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா, காலை, மாலை அம்மனுக்கு வந்து நீங்க இந்த மந்திரத்த சொல்லி தீப தூப ஆராதனை காண்பிச்சு ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு நீங்க வழிபட்டு கொண்டே இருக்க வேண்டும். 3ஆம் நாள் நம்ம சொன்ன டயத்துல நீங்க எல்லாத்தையும் நீங்க பிரிச்சுட்டு, உங்க எப்பொழுதும் போல நீங்க வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் செஞ்சிரலாம். அந்த அரிசிய வந்து நம்ம பொங்கல் வச்சு எல்லாருக்கும் வந்து வீட்ல இருக்கிறவங்க சாப்பிடலாம். தண்ணீர வந்து ஏதாவது மரம், செடிக்கு அடியில வந்து ஊற்றி விடலாம். இந்த மாதிரி நீங்க வரலட்சுமி நோன்பு செய்யும் பொழுது நிச்சயமாக அந்த அஷ்டலட்சுமிகளின் அருளும் உங்க குடும்பத்துக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த பதிவு வந்து பெருசா இருக்குன்னு ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. இதுல எல்லாமே முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய வரலட்சுமி பூஜை அப்படின்றது எளிதான விஷயம் கிடையாது. அதனால தான் எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்லியிருக்கோம். கண்டிப்பா இது உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.